தமிழ் சினிமாவில் தவிர்க்க இயலாத படைப்பாளியாக பாக்கியராஜ் உருவெடுத்துக் கொண்டிருந்த 80களின் முற்பகுதி. அடுத்தடுத்து கதாசிரியர், இயக்குனர், நடிகர் என தன் பன்முகங்களையும் தமிழ் திரையில் பதிய வைத்துக் கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த பாக்கியராஜ் ஒருமுறை பம்பாய்க்கு செல்ல நேர்ந்தது. அப்போது தனது நெருங்கிய நண்பர்கள் இருவரையும் உடன் அழைத்துச் சென்றிருந்தார். பம்பாயில் வேலைகளை முடித்துவிட்டு ஷாப்பிங் சென்ற பாக்கியராஜ் அங்கு பூர்ணிமாக்காக சில நவநாகரிக ஆடைகளை வாங்கினார். அப்போது நண்பர்கள் இருவரும் எந்த ஆடைகளையும் வாங்காமல் இருப்பதைக் கண்டு, உங்கள் மனைவிக்காக எதுவும் வாங்கவில்லையா என இருவரிடமும் கேட்டார். அதற்கு சலித்துக் கொண்ட இருவரும் தங்களது மனைவியரின் உடல் பருமனை பற்றியும் முகத் தோற்றத்தை பற்றியும் குறை கூறி பேசத் தொடங்கினர். நாமெல்லாம் திருமணம் முடிக்க ஸ்ரீதேவியைப் போல அழகான பெண்ணை தேடுகிறோம். அப்படி பெண்களும் எம்ஜிஆர், கமலஹாசனை போன்று ஆண்தான் வேண்டுமென நினைத்தால் நமது நிலை என்ன ஆகும் என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தினார் பாக்கியராஜ். ஆனால் பாக்கியராஜின் நண்பர்களோ, அவருக்கென்ன, அழகான நடிகை மனைவியாக வாய்த்து விட்டதால் அவர் அப்படித்தான் பேசுவார் என்கின்ற ரீதியில் தொடர்ந்து புலம்பிக் கொண்டே இருந்தனர். அப்போது பாக்கியராஜின் மனதில் சட்டென்று ஒரு மின்னல் வெட்டியது. அழகான மனைவி வேண்டும் என கனவு காணும் ஓர் இளைஞனுக்கு அவன் எண்ணத்திற்கு எதிரான பெண் மனைவியாக வாய்த்தால் என்ன செய்வான்? அவனுக்கு மனைவியை தாண்டி மற்றொரு பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டால் அவனது வாழ்க்கை என்னவாகும் என்று யோசித்தார். அந்த கேள்விகளுக்கு விடையாக விளைந்ததுதான் சின்ன வீடு திரைப்படம். காதல் கதைகளும் காதல் தோல்வி கதைகளும் தமிழ் சினிமாவில் தனி இடம் பிடித்திருந்த 80களில் மனைவியை தாண்டி ஓர் ஆணின் வாழ்வில் நுழையும் மற்றொரு பெண் என்கின்ற கருவை மையமாக கொண்ட கதைகளும் வெளிவரத் தொடங்கியிருந்தன. அத்தகைய கதையம்சம் கொண்ட கோபுரங்கள் சாய்வதில்லை, சிந்து பைரவி, முதல் மரியாதை போன்ற படங்களின் வரிசையில் பாக்கியராஜின் பாணியில் வெளிவந்த படம் சின்ன வீடு. ஒரு படத்தின் தொடக்க காட்சி பெரும்பாலும் கோவிலில் அல்லது வீட்டின் பூஜை அறையில் சாமி கும்பிடுவதைப் போலதான் இடம்பெறுவது தமிழ் சினிமாவில் வழக்கமாக இருந்த காலகட்டம் அது. சின்ன வீடு படத்தில் பாக்கியராஜும் அப்படி ஒரு காட்சியை வைத்தார். சிவன் பார்வதியை ஒரு கூட்டம் வழிபட்டு கொண்டிருக்கும். எங்க விருப்பத்துக்கு எதுவுமே இல்லப்பா, எல்லாத்துக்கும் நீயே வழிகாட்டி என கூட்டத்தினர் கோரஸாக வழிபட்டு கொண்டிருப்பார்கள். அப்போது தன் சடையில் கங்கையை தரித்திருக்கும் சிவனுக்கு கேமரா ஜூம் ஆகும். அத்தோடு படத்தின் டைட்டிலும் திரையில் தோன்றும். படத்தின் தொடக்க காட்சியை வழக்கமான சென்டிமெண்ட் காட்சியாகவும், அதே சமயம் வாழ்வின் எல்லா நிகழ்வுகளுக்கும் இறைவனே வழிகாட்டி என்பதைப் போலவும் சாமர்த்தியமாக உருவாக்கியிருந்தார் பாக்கியராஜ். படத்தின் கதையை ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால், கோவலன், கண்ணகி, மாதவி கதையின் கமர்ஷியல் சினிமா வெர்ஷன் என்று ரத்தின சுருக்கமாக சொல்லிவிடலாம். கதாநாயகன் மதனகோபால் அனைத்து சாமுத்திரிகா லட்சணங்களும் பொருந்திய ஒரு பெண் தனக்கு மனைவியாக வர வேண்டுமென மனக்கோட்டை கட்டுகிறான். ஆனால் அவனது எதிர்பார்ப்புக்கு மாறாக உடல் பருமனான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறான். ஒரு கட்டத்தில் பானு என்கின்ற இளம் பெண்ணுடன் மதனகோபாலுக்கு பழக்கம் ஏற்படுகிறது. அதன் மூலம் ஏற்படும் உறவு சிக்கல்களும் குடும்ப குழப்பங்களும் எப்படி தீர்க்கின்றன என்பதை தனது சுவாரஸ்யமான திரைக்கதை நடையில் சுவைபடச் சொல்லியிருந்தார் பாக்கியராஜ். நடிகர்களில் 2 ரகம் உண்டு. தைக்கப்பட்ட ஆடைகளை தனக்கேற்றவாறு பொருத்திக் கொள்வது ஒரு வகை, தனக்கென பிரத்யேகமாக அளவெடுத்து தைத்து அணிந்து கொள்வது இன்னொரு வகை. இதில் பாக்கியராஜ் 2ஆம் ரகம். தனக்கேற்ற வகையில் கதைகளை உருவாக்கி நடித்த பாக்கியராஜுக்கு சின்ன வீடு திரைப்படத்தின் மதனகோபால் கதாபாத்திரமும் அச்சு அசலாக பொருந்தி போனது. 1965ஆம் ஆண்டு முதல் 1980ஆம் ஆண்டுக்குள் பிறந்தவர்களை ஜென் எக்ஸ் என இன்றைய நவீன உலகம் வரையறுத்து வைத்திருக்கிறது. தான் எதிர்பார்த்த அளவிற்கு மனைவி அழகாக இல்லை என குமுறுவது, அழகான பெண்களை பார்க்கும் போதெல்லாம் சற்றே சபலத்தோடு வளைய வருவது, மனதிற்கு பிடிக்காத மனைவி என்றபோது மனசாட்சியோடு நடந்து கொள்வது என ஒரு சராசரியான ஜென் எக்ஸ் ஆணை சின்ன வீடு படத்தில் அப்படியே கண்முன் நிறுத்தி இருந்தார் பாக்கியராஜ். கதைப்படி பாக்கியலட்சுமியின் கதாபாத்திரத்திற்கு சற்றே உடல் பருமனான ஒரு நடிகை தேவைப்பட்டார். அப்போது பாக்கியராஜின் கண்ணில் பட்டார் கல்பனா. முந்தானை முடிச்சு படத்தில் ஊர்வசியை கதாநாயகியாக அறிமுகப்படுத்திய பாக்கியராஜ் சின்ன வீடு படத்தில் அவரது மூத்த சகோதரி கல்பனாவை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தினார். பாந்தமான தோற்றமும் சாந்தமான உரையாடல்களுமாக 80களின் இல்லத்தரசியை திரையில் பிரதிபலித்திருந்தார் கல்பனா. சின்ன வீடு படத்தில் பாக்கியராஜின் அம்மாவாக தோன்றிய கோவை சரடாவுக்கு அப்போது வயது 23. ஆனால் பாக்கியராஜ் தந்த தைரியத்தில் வயதான அந்த வேடத்தை ஏற்று நேர்த்தியான நடிப்பை வழங்கியிருந்தார் கோவை சரடா. வசதியான வீட்டில் வளர்ந்த மருமகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக
வீட்டு வேலைகளில் உதவுவதும் அதே சமயம் மருமகள் கர்ப்பமாகவில்லை என்பதற்காக குறை கூறி பேசுவதுமாக ஒரு மாமியாரின் இருவேறு முகங்களை தன் நடிப்பால் சமன் செய்திருந்தார் கோவை சரளா. அம்மாவுக்கும் மாமியாரான அம்மாவுக்குமான வேறுபாடுகளை கோவை சரளா வெளிப்படுத்தும் வகையில் நுட்பமான திரைக்கதையை அமைத்திருந்தார் பாக்யராஜ். படத்தில் பாக்யராஜின் அப்பாவாக கே சௌந்தரும் மாமனராக ஜெய்கணேஷும் நடித்திருந்தனர். பெண்ணை கொடுத்து விட்டோம் என்பதற்காக மாப்பிள்ளைக்கு அதீத மரியாதை தரும் ஜெய்கணேஷ் பாக்யராஜுக்காக வங்கியில் வேலை வாங்கி தருவதும் ஸ்கூட்டர் வாங்கி தருவது என தன்னால் என்ற எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். ஆனால் தன் மாப்பிள்ளை முறுக்கை காட்டி எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு குறை சொல்வார் பாக்யராஜ். அப்பொழுதெல்லாம் மகனை அதட்டி நல்வழிப்படுத்தும் அப்பாவாக தன் பாத்திரத்தை உணர்ந்து வெளிப்படுத்தி இருந்தார் கே சௌந்தர். குடும்பங்களில் அன்றாடம் நடக்கும் சம்பவங்களை சுவாரஸ்யமான காட்சிகளாக்கி அவற்றை சரியான வரிசையில் கோர்த்து பார்வையாளனை ஆச்சரியப்படுத்துவதே பாக்யராஜின் திரைக்கதை உத்தி. கணவன் மனைவி சினிமாவுக்கு போவது என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வுதான். ஆனால் தனது மனதிற்கு பிடிக்காத மனைவியோடு செல்லும் ஒருவன் திரையரங்கில் என்னவெல்லாம் சந்திப்பான், எப்படியெல்லாம் சிந்திப்பான் என்று மூளையை குடைந்து உருவாக்கிய காட்சி ரசிகர்களை மூச்சு முட்ட சிரிக்க வைத்தது. பாக்யராஜின் படங்களில் கொடூரமான வில்லன்களுக்கெல்லாம் இடம் இருப்பதில்லை. ஏதேனும் ஒரு சூழல்தான் கதாநாயகனுக்கு சிக்கலை உருவாக்கும். அந்த சிக்கலை அவன் எப்படி முறியடிக்கிறான் என்பதுதான் கதையோட்டமாக இருக்கும். சின்ன வீடு படத்தில் திருமணமான புதிதில் கணவனின் பொறுமல்களையும் குமுறல்களையும் சகித்துக் கொள்ளும் மனைவி ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து போகிறார். மனைவியை பிடிக்கவில்லை என சொல்லிவிட்டு பல பெண்களின் பின்னால் சுற்றுவதை காட்டிலும் வேறு ஒரு பெண்ணுடன் குடும்பம் நடத்துங்கள் என்று தீர்க்கமாக சொல்கிறாள். அங்குதான் படத்தின் கதை பாதை மாறுகிறது. வங்கியின் வாராக்கடனை வசூலிப்பதற்காக ஒரு வாடிக்கையாளரை தேடிச் செல்கிறார் பாக்யராஜ். அங்கு பானு என்னும் இளம் பெண்ணை சந்திக்கிறார். தனது மனதிற்குள் வடிவமைத்திருந்த சாமுத்திரிகா லட்சணங்கள் எல்லாம் அந்த பெண்ணிடம் சங்கமித்திருப்பதைக் கண்டு சபலப்படுகிறார். பலம் என்கின்ற வார்த்தை சபலத்தில் ஒட்டி கொண்டிருந்தாலும் அது பலவீனம் என்பதை உணராமல் புது உறவை தொடங்குகிறார். பானுவாக நடித்த அனு பின்னாளில் சின்ன வீடு அனு என்றே அறியப்பட்டார். அந்த அளவிற்கு ரசிகர்கள் மத்தியில் பானு கதாபாத்திரம் அவரை கொண்டு போய் சேர்த்தது. தன்னை ஏமாற்றி பணம் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் என அறியாமல் பாக்யராஜ் தனது உறவை தொடரும் தருணங்களில் பார்வையாளர்கள் அவருக்காக பரிதாபப்படும் வகையில் அணுவின் கதாபாத்திரத்தை எதிர்மறையாக செதுக்கியிருந்தார் பாக்யராஜ். கல்பனாவின் தம்பியாக வரும் சக்கரவர்த்தி தன்னுடைய மாமன் தடம் மாறும் பொழுதெல்லாம் அதனை அக்காவுக்கு தெரிவிக்கும் துப்பறிவாளனாக மாறி கதையை நகர்த்துவதில் முக்கிய பங்கு வகிப்பார். இந்த சக்கரவர்த்தி தான் பின்னாளில் சக்ரி டோலோட்டி என்கின்ற பெயரில் பில்லா 2, உன்னை போல் ஒருவன் போன்ற பிரம்மாண்டமான படங்களை இயக்கியவர் என்பது கூடுதல் சுவாரஸ்ய தகவல். பொதுவாக டைட்டில் கார்டின் இறுதியில் இயக்குனரின் பெயர் இடம்பெறுவது வழக்கம். ஆனால் படத்தின் முக்கியமான கட்டத்தில் பார்வையாளர்கள் அந்த காட்சியை ரசித்து கரவொலி எழுப்பும் நேரத்தில் தன் பெயரை இடம்பெறச் செய்யும் புதிய உத்தியை பின்பற்றி வந்தார் பாக்யராஜ். அந்த வகையில் சின்ன வீடு படத்தில் தூக்கத்தில் உளர்வதைப் போல ஒரு காட்சியை உருவாக்கி இருந்தார். ஒரு பக்கம் அன்பான அக்கறை கொண்ட மனைவி, மறுபக்கம் ஆசை நாயகி என அல்லல்படும் பாக்யராஜ் தன் மனைவியை சமாதானப்படுத்துவதற்காக செய்யும் அந்த தில்லுமுல்லு வேலை ரசிகர்களை வெடித்து சிரிக்க வைத்தது. தன்னோடு திருமணத்திற்கு மீறிய உறவில் இருக்கும் பெண் ஒரு மோசடி பேர்வழி என்பதை அறியாத பாக்யராஜ் அந்த பெண்ணுக்காக தான் பணிபுரியும் இடத்தில் அவப்பெயரை சம்பாதித்துக் கொள்வார். அந்த சமயத்தில் பாக்யராஜுக்கு உண்மையை விளக்க வைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஹாஜா ஷெரீப்பின் பாத்திரம் சிறிது நேரமே திரையில் தோன்றினாலும் சிறப்பான வரவேற்பை பெற்றது. படத்தின் இறுதியில் பாக்யராஜிடம் பணம் பறிப்பதற்காக அணு நடத்தும் நாடகங்கள் கல்பனாவுக்கு தெரிய வரும். பிரசவ வலி வந்தபோதும் அணுவின் வீடு தேடிச் சென்று அணு ஒரு மோசடி பேர்வழி என்பதற்கான ஆதாரங்களை எடுத்து போட்டு அவர்களை திகைப்பில் ஆழ்த்துவார். இறுதியில் அன்பான மனைவிக்கு ஈடு இணை ஏதுமில்லை என்பதை பாக்யராஜ் உணர்வதோடு படம் நிறைவடையும். சின்ன வீடு திரைப்படத்தில் பாக்யராஜின் கதையை உணர்வு பூர்வமாக சொல்ல உதவியவர் இசையமைப்பாளர் இளையராஜா. அன்பான மனைவியின் ஆதங்கத்தை சொல்லும் காட்சிகளாக இருக்கட்டும் அல்லது அழகான பெண்ணின் பின்னால் சென்று பாக்யராஜ் அசடுபடியும் காட்சிகளாக இருக்கட்டும், கதைக்கு துணையாக இணைந்து இயங்கி மகிழவும் நெகிழவும் வைத்தது இளையராஜாவின் இசை. சின்ன வீடு வெளியான நாள் முதல் இன்று வரை திரைப்படங்களில் ஒரு விரகதாபத்தை குறிக்கும் காட்சிகளோ அல்லது சபலத்தால் ஏற்படும் சலனத்தை குறிக்கும் காட்சிகளோ இருந்தால் அங்கு எந்தவித யோசனையும் இன்றி இடம் பிடிக்கிறது நாதிருதினா என தொடங்கும் ஹம்மிங்.
தனது கர்நாடக சங்கீத குருவான டி.வி. கோபாலகிருஷ்ணனை ராஜபார்வை படத்தில் வரும் அந்திமழை பாடலில் ஒரு ஹம்மிங்கை கொடுத்து உலகமறியச் செய்தவர் இளையராஜா. அதே டி.வி. கோபாலகிருஷ்ணன் பாடிய நாதிருதினா ஹம்மிங்கும் திரையுலகில் தனி இடம் பிடித்திருக்கிறது. பாடல் கேசட்டில் 6 பாடல்கள் இடம்பெற்றிருந்தாலும் படத்தில் 4 பாடல்களே இடம் பிடித்திருந்தன. டைட்டிலில் ஒலித்த ஜாக்கிரதை ஜாக்கிரதை பாடலை சின்னக்கோனார் எழுத இளையராஜா பாடியிருந்தார். புலவர் புலமைப்பித்தன் எழுதிய வெள்ளை மனம் உள்ள மச்சான் பாடலும் அன்றைய ஹிட் பாடல்களின் பட்டியலில் இடம் பிடித்தது. தனது படத்தின் பாடல் கம்போசிங்களுக்கு செல்லும் பாக்கியராஜ் அங்கு உருவாகும் மெட்டுக்களில் தனது கதைக்கு பொருத்தமான சில வரிகளை இட்டு நிரப்பி வைத்துக் கொள்வார். அவற்றில் ஒரு சில வரிகளில் பாடல்களில் இடம்பெறுவதும் உண்டு. அந்த வகையில் சின்ன வீடு திரைப்படத்திற்காக மேற்கத்திய இசைபாணியில் ஒரு மெட்டை உருவாக்கி இருந்தார் இளையராஜா. பாடல் எழுத வந்த வைரமுத்து சிட்டுக்குருவி வெக்கப்படுது பெட்டைக்குருவி கற்றுத்தருது என்று தொடங்கி முத்தம் தரவே முகமே தருமே முத்திரை ஒத்தடம் இட்டதும் நித்திரை வருமே என முடித்தார். அதில் ஒரு திருத்தம் மட்டும் வேண்டும் என்று கேட்டார் பாக்கியராஜ். முத்தம் தரவே முகமே தருமே என்பதற்கு பதிலாக தான் எழுதி வைத்திருந்த அந்தப்புறமே வரமே தருமே என்ற வரியை சேர்த்து கொள்ளலாமா என்று கேட்டார். வைரமுத்துவும் ஒப்புக்கொள்ள அந்த ஒரு வரி மட்டும் பாக்கியராஜின் பாவனையை காட்டும் வகையில் பாடலில் இடம் பிடித்தது. அதுவரையில் ஆண்கள் மட்டுமே கோலோச்சி கொண்டிருந்த திரைப்பட ஒளிப்பதிவு துறையில் சின்ன வீடு திரைப்படத்தின் மூலம் முதல் முறையாக ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தினார் பாக்கியராஜ். பழம்பெரும் தயாரிப்பாளரும் இயக்குனருமான பி.ஆர். பந்துலுவின் மகளான பி.ஆர். விஜயலட்சுமி சின்ன வீடு படத்தில் பங்களித்ததன் மூலம் ஆசியாவின் முதல் பெண் ஒளிப்பதிவாளர் என்ற பெருமையை பெற்றார். தாய் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் முதல் தமிழ் பெண்மணி என்றே டைட்டிலில் விஜயலட்சுமியின் பெயரை இடம்பெறச் செய்தார் பாக்கியராஜ். இந்திய திரையுலகின் திரைக்கதை மன்னன் என்று அறியப்பட்ட பாக்கியராஜ் தனது கதை விவாத குழுவுக்கும் டைட்டிலில் பெயர் இடம்பெறச் செய்து அங்கீகாரம் அளித்தார். சஞ்சீவி, ஜி.எம். குமார், ஆர்.பி. விஸ்வம், லிவிங்ஸ்டன் என பின்னாளில் பெரிய ஆளுமைகளாக வலம் வந்தவர்கள் அன்றைய பாக்கியராஜின் கதை விவாத குழுவில் இருந்து வந்தவர்களே. அதேபோல இணை இயக்குநராக பணியாற்றிய ஆர். பார்த்திபன் படத்தின் வசன உருவாக்கத்திலும் தன் பங்களிப்பை வழங்கியிருந்தார். ஏ. செல்வநாதனின் படத்தொகுப்பில் உருவான சின்ன வீடு திரைப்படத்தின் சண்டை காட்சிகளை ஜூடோ ரத்னமும் நடன காட்சிகளை புலியூர் சரோஜாவும் அமைத்திருந்தனர். சரண்யா கம்பைன்ஸ் தயாரிப்பில் 1985 ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதியன்று வெளியான சின்ன வீடு திரைப்படம் 4 தசாப்தங்களை தொட்டிருக்கிறது. படத்தில் பழமைவாதம், உருவகேலி என அன்றைக்கு சாதாரணமாக கையாளப்பட்ட விஷயங்கள் இருந்தபோதும் பாலியல் இச்சை என்னும் பித்தளை பாத்திரத்திற்கு குடும்ப அமைப்பு என்னும் தங்கமுலாம் பூசி பரிமாறிய விதத்தால் காலத்தை கடந்தும் கொண்டாடப்படுகிறது பாக்கியராஜின் சின்ன வீடு.